மெய்யூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெய்யூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் பூஜைகள், தீப பூஜை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாஹூதி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வாஸ்து சாந்தி, யாக மண்டப பூஜை, கும்பாலங்காரம், முதல் கால யாகம், திரவியாஹூதி, பூர்ணாஹூதி, தீபாராதனை நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனையுடன் கோபுர உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அருள்மிகு தர்மராஜா திரௌபதி அம்மன் மற்றும் மூலவர்களாக வீற்றிருக்கும் ஸ்ரீ தர்மராஜா, ஸ்ரீ கிருஷ்ணர், சுபத்ரா அனைவருக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மெய்யூர், ராஜபாளையம், எறையூர், மன்னவேடு, தேவந்தவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். விழா
நேற்று காலை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் ஆகிய ஹோம பூஜைகளுடன் தொடங்கி நேற்று மாலை முதற்கால யாகமும் இன்று இரண்டாம் கால யாகமும் நடைபெற்று இந்த யாக பூஜைகள் அனைத்தும் செய்விட்டு விமானம் மற்றும் மூலாலயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர் சமேத திரௌபதி ஆகிய தெய்வங்களுக்கு கலசாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்தை நமது மெய்யூர் பக்தர்கள் மற்றும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய திரௌபதி அம்பிகையின் குலதெய்வ வழிபாடாளர்கள் ஆகிய அனைவரும் இந்த விழாவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவை சிறப்புற செய்வதற்கு முன்னின்று செய்தார்கள். இந்த விழா ஏற்பாடு அனைத்தையும் நமது திருக்கோவில் அறங்காவலர் மோகனசுந்தரி மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் முன்னின்று இந்த விழா ஏற்பாட்டினை செய்து வைத்து இந்த கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடைபெற்றார்கள். இதே சமயம் நேற்றிலிருந்து இன்று வரை அன்னதானமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக சுவாமியின் ஆசீர்வாதங்களை பெற்று சென்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கும்பாபிஷேக ஏற்பாட்டுகள் அனைத்தையும் நமது திருவள்ளூர் தீர்த்தீஸ்வரர் ஆலய பரம்பரை அறங்காவலர் சர்வசாதகர் ரவி குருக்கள் அவர்களுடைய தலைமையில் இந்த கும்பாபிஷேக விழா ஏற்பாடு அனைத்தும் அறங்காவலரின் ஒத்துழையுடன் செய்யப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.